எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த பிஸ்னஸில் இருப்பீங்க. உங்களுக்கு மற்றவங்க பிஸ்னஸ் தான் உங்களுக்கு பெரிய லாபகரமாக தெரியும். 7ஆம் அதிபதியாக கன்னி ராசி வர்றார். எப்பயுமே கன்னினாலே செப்பரேஷன் தான் அர்த்தம், பிரிவுன்னு தான் அர்த்தம். ஆக உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் இஷ்யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இஷ்யூஸ் உண்டு. கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்படியே இருந்தாலும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும். அப்போ 7ஆம் இடம் அப்படின்னாலே அது எல்லாம் இருந்தால் கூட அனுபவிப்பதற்கு நமக்கு தடைகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள். நம்ம சுத்தம் எவனோ அனுபவிச்சுட்டு இருப்பான், நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த அம்சத்தில் தான் நீங்கள் லைஃப்பில் பிறந்திருப்பீங்க. நல்ல காலம் பிறக்குது யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன மாதிரியான படிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமா இருக்காதா? என்ன படிப்பு படித்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்? அது இல்லாமல் இந்த படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கா? ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும்? ஜாப் எப்படி இருக்கும்? அது இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் சொந்த பிஸ்னஸ் இருக்கா? ஏர்னிங் நல்லா இருக்குமா? மேரேஜ் உண்டா? குழந்தை பாக்கியம் இருக்கா? இது எல்லாத்தையும் தான் எப்படிப்பட்டது இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறத பொது பலனை இப்போ பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன ராசின்னு கேட்டால் சொல்லிடுவீங்க, என்ன நட்சத்திரம்னு கேட்டால் சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்னா கண்டிப்பாக தெரியாது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. ஏன் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராசி நட்சத்திரம் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லோரும் ராசி பலன் பார்க்குறோம், போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கதி பயிற்சி இதெல்லாம் பார்க்குறோம். எதை பார்க்கணுமோ அதை நம்ம பார்க்குறதில்ல. என்ன பலன்? லக்ன பலன். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை ஒட்டி தான் இந்த உங்களுடைய வாழ்க்கை பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நடக்கும். ஆக ராசி என்பது அப்பப்போ மாறி மாறி நம்ம பலன் பார்க்குறோம். லக்னம் தான் நீங்கள் பிறக்கும்போது பூமியில் எத்தனை டிகிரியில் என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய மற்ற பலன்கள் அத்தனையும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நம்ம லக்ன பலனை சொல்கிறோம். இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி, பேச்சு, வருமானம், சம்பாத்தியம் A to Z நம்ம வாழ்க்கையில் பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் நடக்கும். அப்படி பார்க்குற போது மீன லக்னம்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். முதல்ல தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு லக்னத்தில் பிறக்கிறோம்னாலே அந்த அந்த லக்னத்துக்குரிய என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய அனுகூலம் அல்லது அனுகிரகத்தில் தான் நம்ம பிறக்க முடியும். அப்படி பார்க்கும்போது யாரெல்லாம் மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் குரு பகவானுடைய அனுகூலத்தில் அல்லது அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நவகிரகத்தில் சுபகிரகம் குரு, முதல் கிரகம் குரு, அவருடைய ஆளுமையில் நீங்கள் பிறந்தவங்க. அப்படிப்பட்ட ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, குருவுடைய ஒரு லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் குரு பகவான் அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். அதுக்காகத்தான் அந்த லக்னத்தை இண்டிகேட் பண்ணதுக்கு காரணம். சரி, உங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும்? உங்களுடைய 2ஆம் இடம் உங்களுடைய ஆரம்ப கல்விக்குரிய கிரகம் குரு செவ்வாய் பகவான். அவரே 9ஆம் அதிபதியாக இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ எஜுகேஷன் உங்களுடைய ஆரம்ப கல்வியும் நல்லாயிருக்கும், 9ஆம் இடம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியுமே நல்லாயிருக்கும். அதோட உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன், நீங்கள் காலேஜில் போய் படிக்கிறது ஐடிஐ, பாலிடெக்னிக், டிப்ளமோ, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், இது மாதிரியான மெடிக்கல், இது மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்வது. ஆக உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இவ்வளோலாம் படிக்கிறேன், பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணனா, பிஹெச்டி பண்ணால் ஒரு பெரிய இன்வென்ஷன் கண்டுபிடிப்பேனா, சயின்டிஸ்ட்டாக வருவேனா அப்படின்னா உங்களுடைய 12ஆம் அதிபதியாக சனி பகவான் இருக்கார். ஆக உங்களுக்கு படிக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்கான்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இது என்ன மாதிரியான படிப்பு, எப்படிப்பட்ட படிப்பு, எந்த காலத்தில் படிப்பீங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஆக உங்களுக்கு கல்வி நல்லா வருமானா வரும்.
நல்லா படிக்கிறோம் வைக்கிறோம், வேலை கிடைக்குமா? அடுத்த கேள்வி அதான். அப்படி பார்க்குற போது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையா பிஸ்னஸா எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் ஜாப் பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் வாழ்க்கை முழுதுமே பிஸ்னஸோடையே நின்றுவாங்க. சில பேர் வாழ்க்கை முழுதும் சர்வீஸோடையே நின்றுவாங்க. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ப்ரொஃபஷன் பார்க்குறோம், உங்களுடைய ஜாப் பார்க்குறோம், உங்களுடைய கரியர் பார்க்குறோம், உங்களுடைய சர்வீஸ். இது அத்தனைக்கும் ஒரே வார்த்தை தான். யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். அப்போ உங்களுக்கு வேலை நல்லா இருக்குமானா லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், கவலையே பட வேண்டாம். அதுலேயும் யாரெல்லாம் டாப் மோஸ்ட் ரேங்க் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு கம்பெனியில் இருக்கேன், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்கள் அதில் டாப் மோஸ்ட் ரேங்காக வரணும், பெரிய பதவிக்கு வரணும், போஸ்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அமைவதற்கான சூழ்நிலையில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இது அமையுமா, எப்போ அமையுங்கிறது அல்லது கடைசி வரைக்கும் அமையாதங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும். ஆனால் நீங்கள் வெற்றி அடைவீங்களானா வெற்றி அடைவீங்க. ஏன்னா சூரியன் நமக்கெல்லாம் தெரியும். நவகிரகங்கள் 9, அதில் நம்ம கண்ணில் பார்க்குறது சூரியன், சந்திரன். பிரதானமான கிரகம் சூரியன். எப்பவுமே சூரியனாலே வெற்றி அர்த்தம், சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் எப்போயுமே வெற்றியை சொல்வது, அது மட்டுமல்ல அது சர்வீஸை சொல்லுவது. ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றீங்கன்னா கூட மறுபடியும் நல்ல வேலை தேடிங்கன்னா கிடச்சிரும். எப்பயுமே உங்களுக்கு சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சரி, எனக்கு சர்வீஸ் மட்டும்தானா, பிஸ்னஸ் இல்லையா அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் 7ஆம் அதிபதி. இந்த புதன் என்னென்னா இன்னொரு ஆதிபத்தியம் உங்களுடைய மீன லக்னத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியத்தையும் கையில் வச்சுருக்கார். ஆக பிஸ்னஸ் பண்ணலாமான்னா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா புதன் இருக்கார். புதன் இருந்தாலே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தாராளமாக பண்ணுவீங்க, தாராளமாக பண்ணலாம். ஆனால் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் தான் புத பகவான். அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த பிஸ்னஸில் இருப்பீங்க. உங்களுக்கு மற்றவங்க பிஸ்னஸ் தான் உங்களுக்கு பெரிய லாபகரமாக தெரியும். உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபத்தில் பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார், அல்லது பார்ட்னர் உங்கள் மேலே அதிருப்தியில் இருப்பார், அல்லது நீங்கள் பார்ட்னர் மேலே அதிருப்தியில் இருப்பீங்க லைஃப் முழுவதுமே. இதுதான் உங்கள் ஜாதகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெரும்பாலும் சர்வீஸ் தான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய லெவலில் நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஆண்டர்பிரனராக வரணும், பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு லைஃப்பில் யாரெல்லாம் ஒரு ஆம்பிஷனோடு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இருக்குது. ஏன்னா மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய 10ஆம் இடம் தான் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஆண்டர்பிரனர். குரு பகவான். குருனாலே எப்போயுமே பரந்தன்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம், பிராடடுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணலாம் பிஸ்னஸ்னால் தாராளமாக பண்ணலாம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இதுதான் பிஸ்னஸில் பண்ணலாமான்னா பண்ணலாம். இது லாபகரமாக இருக்குமா, சுமாரான பலனாக இருக்குமாங்கிறதா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடியது. ஆக இந்த மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பிஸ்னஸும் பார்த்துட்டோம். உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டா? 7ஆம் அதிபதி உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் புதன். அவரே 4ஆம் இடத்தை கையில் வச்சுருக்காரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவரோ பிஸ்னஸ் பார்ட்னர் யாரோ லைஃப் பார்ட்னர். இதுதான் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும். மேரிட்டல் லைஃப் உங்களுக்கு இருந்தால் கூட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாக கன்னி ராசி வர்றார். எப்பயுமே கன்னினாலே செப்பரேஷன் தான் அர்த்தம், பிரிவுன்னு தான் அர்த்தம். ஆக உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் மன வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு கிட்ஸ் இருக்கா, குழந்தை இருக்கா அப்படின்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திர பகவான் இருக்கார். வாழ்க்கையில் இஷ்யூஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இஷ்யூஸ் உண்டு. கடுமையான போராட்டத்துக்கு இடையில் அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அப்படியே இருந்தாலும் குழந்தைகளால்
உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும். இது உங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, ஏதாவது வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கா, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு இருக்கா, நிறைய வீட்டு உபயோகங்கள் வாங்கி அதை அனுபவிப்பதற்கான யோகம் இருக்கா, எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது தோட்டம் வாங்குறது, விவசாயம் பண்ணுறது, எஸ்டேட்டு வாங்குறது, அதுக்கான பண்ணை வீடுகள் வாங்குறதுக்கு, ஃபார்ம் இண்டஸ்ட்ரியெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் லைஃப்பில் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அம்சம் இருக்குது. பட் என்னென்னா அந்த உங்களுக்கு 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை சொல்கிறது புத பகவான். அவரே மறுபடியும் 7ஆம் அதிபதியை கையில் வச்சுருக்கார். அப்போ 7ஆம் இடம் அப்படின்னாலே அது எல்லாம் இருந்தால் கூட அனுபவிப்பதற்கு நமக்கு தடைகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள். நம்ம சொத்தை எவனோ அனுபவிச்சுட்டு இருப்பான், நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இதையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் இதெல்லாம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி பரவாயில்லாமல் இருக்கும், ஜாப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சொந்த பிஸ்னஸ் சுமார், மன வாழ்க்கையுமே நார்மலாக இருக்கும், குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அதுலேயும் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த அம்சத்தில் தான் நீங்கள் லைஃப்பில் பிறந்திருப்பீங்க. இதை ஒட்டி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஆக இந்த மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கடன், இங்கே மெயினாக அதான் பார்க்குறோம். இங்கே அப்படி பார்க்குற போது உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சூரிய பகவான் இருக்கார். அவர் தான் உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடியவர், அவரே கடனை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் நீங்கள் எப்பயுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடன் வச்சுக்கிட்டே வாங்க, இது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா சூரிய பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கார். ஆனால் எவ்வளோ பெரிய கிரானிக் டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது. பட் அது மட்டுமே உங்களுக்கு இல்லை, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தேடணும். ஏன்னா உங்களுடைய நோய் ஸ்தானாதிபதியாக சூரியன் இருக்கிறனால எப்பயுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க பழகிக்குங்க. எப்பயுமே இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் கூட்டணும். அதுலேயும் சூரியனால் வரக்கூடிய அத்தனை விதமான நோய்களையும் நீங்கள் தற்காத்துக்கணும். மெயினாக இம்யூனிட்டி பவர் தான் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அல்லது கூட்டணும். ஏன்னா உங்களுக்கு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் சமயத்தில் வந்துட்டு போகும். நிறைய நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வரணும். அதனால் ஏதாவது ஒரு கடனை வைக்கும் பொழுது நோயுடைய தன்மை உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக இதுவரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய பொது பலனை பார்த்தோம். இப்போ நீங்கள் கடைசியாக நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இந்த நோய் கடலில் இருந்தெல்லாம் நம்ம எப்படி மீண்டு வர்றது, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை எந்த தெய்வம் நமக்கெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியம். எங்கே எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ, அது எந்த இடமாக எந்த ஊராக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான பெரும்பாலும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கும். இங்கே நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்தியின் அடிப்படையில் வழிபடக்கூடிய தெய்வம் என்பது வேறு. வாழ்நாள் முழுவதும் வழிபடுவதற்கான தெய்வம் இப்போ நான் சொன்னது பெண் தெய்வ வழிபாடு. அது சிவன் கோயிலாக இருந்தால் அம்பாளுடைய வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு, பெருமாள் கோயிலில் இருந்தால் தாயாருடைய வழிபாடு, எங்கே இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுலேயும் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகனுடைய வழிபாடு நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையுடைய அத்தனை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். இறை அருள் கொடுக்கும். உங்களுக்கான நற்பலன்கள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.